ஹாய், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஷாலினி பாப்பா நான் காப்பி போட ஆரம்பித்தேன். அது நான் காப்பி போடுறேன்னு வந்துருச்சு. சரி, கிண்ணத்தையெல்லாம் அவங்களே எடுத்து வச்சு கலக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், ஜீனி டப்பா எல்லாம் மேலே ஏறி அதுவே எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஒரு கரண்டி முழுசாக போடுது சொன்னால் ஒரு கரண்டியவே பாதியாக போடுருச்சு. அப்புறம் 2 கரண்டி ஆக்கியாச்சு. இது எங்களுக்கு தனியாக டீ போடுறதுக்கு. ஏற்கனவே போட்டது ஷாலினி பாப்பாவுக்கு பூஸ்ட்டு போடுறதுக்காக கொஞ்சமாக சுகரு. இங்கே பாருங்கள், நான் எங்கள் 2 பேருக்கு 2 ஸ்பூன் மட்டும் போட சொன்னேன். அது எவ்வளோ போட்டுட்ருக்குன்னு. ஏன்னா அவங்களுக்கு கையில் எடுக்கையிலே அந்த ஸ்பூன்லேயே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தான் வருது உள்ளேருந்து வரையில். ஏன்னா ஃபஸ்ட் டைம் இப்போ தானே இந்த வெளிலெலாம் பார்த்து பழகுது. அதனால் அதுக்குள்ளேயே அங்கே ஓடுது. டேடியை காப்பி குடிக்க கூப்பிட, இன்னும் காப்பியே போடலை. அதுக்குள்ளேயும் மேலே ஏறுது பாருங்கள். இது பின்னாடி நான் இருக்கிறதுனால, சேஃபாக இருக்கிறதுனால ஏற விட்டுருக்கேன். சின்ன பிள்ளைய யாராவது இந்த மாதிரி ஏறுனா ஏற விடாதீங்க. யாராவது கைட் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தால் ஓகே, அப்படி இல்லைன்னா விடாதீங்க. நாக்காளி போட்டு ஏற சொல்லி பழக்குங்க. பாருங்க, பூஸ்ட்டை தூக்கிட்டு வந்துருச்சு பூனைக்குட்டி. எங்கோட்டு திறக்க முடியல பிள்ளைக்கு. அப்புறம் லைட்டாக நான் திறந்து கொடுத்த உடனே அவ எழுதிருச்சு. கீழே போட்டுட்டு மூடியை எப்படி கரெக்டாக திருப்பி வச்சிருச்சு பற்றியில். பூஸ்டெல்லாம் உள்ளே கிடக்குது. ஏன்னா இந்த பாட்டில் முடிய போகிற இது. ஒரு ஸ்பூன் எடுக்க சொன்னோன்னே அவங்க ஒரு 1/4 ஸ்பூன் அளவு தான் அதில் எடுத்து உள்ளேருந்தே வருது. அதில் வேற போதுமானு வேற பார்த்துக்கிறா அவருங்க எட்டிக்கிட்டு அவள் உயரத்துக்கு. இது ஒரு 3 தடவை எடுத்து 1/4 ஸ்பூனாக எடுத்துருச்சா. சரி பரவாயில்ல, இது 1 ஸ்பூன் அளவுக்கு நெருக்கி வந்திருக்கும் அப்படின்ட்டு போதும் அப்படின்னா கேட்கல. இன்னும் கொஞ்சம் எடுத்து போடணும். அந்த சின்ன பிள்ளைய சொல்லுவோம்ல, சின்ன பிள்ளைனாவே பூஸ்ட்டு ஆர்லிஸாக இருந்துச்சுன்னா எனக்கு நிறைய போடுமா அப்படின்னு சொல்லுவோம்ல. இதே ஊராக இருந்தால் சின்ன பிள்ளையா இருக்கையிலலாம் ஆர்லிஸ் பூஸ்ட்லாம் வெறுவாயில் அள்ளி சாப்பிட்றது. இங்கே அதுக்கு பதிலாக என் பிள்ளை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அடுத்து வேகமாக மேலே ஏறிக்கிட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா டீ தூள். ஓகே, பாலும் கொதிச்சிருச்சுன்ட்டு அவளுக்கு பால் தனியாக எடுத்துட்டேன். பூஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு டீ தூளை கிட்டத்தில் கொண்டு வந்துட்டேன். ஏன்னா அடுப்பு கொஞ்சம் தூரத்தில், அந்த அடுப்பை லாஸ்ட்டில் தான் பற்ற வச்சுனேன். நான் எப்போவுமே இங்கே முன்னாடி இருக்கிற பெரிய அடுப்பே பற்றவே வைக்க மாட்டேன். ஏன்னா இது ரொம்ப பற்ற வச்சோம்னா நல்லா நிறைய பிடிக்கும். ஒரு அவசரம் நிறைய சமையல் சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் எல்லா அடுப்பும் பற்ற வைப்பேன். அப்படி இல்லைன்னா இந்த பெரிய அடுப்பு பற்ற வைக்கவே மாட்டேன். அது பாட்டுக்கு இருக்கும். டபக்குன்னு யாராவது வந்தோன்னா நம்ம கையை வச்சிடணும். சின்ன அடுப்பு கூட பற்ற வச்சோம்னாலும் கொஞ்சம் இடத்துல சூடு ஆறிடும். இந்த பெரிய அடுப்பெல்லாம் பற்ற வச்சோம்னா தகன்னு இருக்கும். அந்த இடத்துல நிற்கவே முடியாது. அது எங்களுக்கெல்லாம் ஷாலினி பாப்பா பிறந்துட்டே இந்த பக்கத்தில் எப்போவுமே பெரிய அடுப்பு பற்ற வைக்க மாட்டேன். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் பிள்ளையே கரெக்டாக மேலே அடுக்கி வச்சுட்டு கீழே இறங்கிடுச்சு ஒரு வழியாக. இந்த நண்டு இருக்கே, அவங்களுக்கெல்லாம் டீ தூள் போட்டுட்டு பூஸ்டெல்லாம் போட்டுட்டாங்க. எனக்கு 3 in 1 காஃபி கலக்கிறதுக்கு இது ஒன்றோன்னே எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா பால் ஊற்றி இது ஒன்று போடுற காப்பியோட 3 in 1 இதுவும் நெஸ்காஃபி மட்டும்தான். நான் எப்போயாவது வேணும்னா தலைவலி இதுவாக இருக்குன்னா இதில் ஒன்றை கலந்து பேசாமல் குளிச்சுட்டு போயிடுவேன். எனக்கு ஒன்று போதும்னா, அவள் டீ தூள் போட்டது தெரியலை. அதுக்கு வித்தியாசம். சின்ன பிள்ளைங்கவும் 2 பாக்கெட் எடுத்துகிட்டு கொட்டுறதுக்கு வேகமாக வருது, இன்னொரு கப்புக்கும் சேர்த்து. இந்த மாதிரி சுடுதண்ணி பிள்ளைகள்கிட்ட கொடுக்கையில், சின்ன பிள்ளையா இருக்கையில் யாராவது பக்கத்தில் பெரியவங்க இருந்துக்காங்க, கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அதுகளே பழகிடுச்சுன்னா விட்டுறலாம் தனியாகவே செய்ய சொல்லி. ஏன்னா இது அடுப்பில் வச்ச பாத்திரத்தோடு இருக்கிறதுனால ரொம்ப சூடாக இருக்குது. அதனால் பக்கத்துலேயே நானே நின்றுக்கிட்டு தான் இருக்கேன். காப்பியை ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணு சொல்லி எடுத்து கொடுத்துட்டேன். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணுது மேடம். அந்த காப்பியே 6 அளவுக்கு மிக்ஸ் பண்ணுவோன்னு சொல்லோம்ல, அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் ஒரு 2 நிமிஷத்துலேயே போதுப்பா அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டேன். ஏன்னா எனக்கெல்லாம் சூடோட சுருக்குன்னு குடித்தாதே நல்லா இருக்குங்கிறனால. பார்த்துக்குது வேறு, அவங்க பார்க்குற வேலையை நம்ம வீடியோ எடுக்கிற மாதிரி இல்லையா என்னன்னு. ஆம்பளையும் எனக்கு காப்பி போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு.
அதுக்குள்ளே இந்த பக்கம் காஃபி அவங்க அப்பாவுக்கு எடுத்துகிட்டு போகுது மகா. ராஜா மாமா கொண்டே கொடுத்துட்டு வந்துருந்துச்சு. டேடியை வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கு, ஆளை காணமேனு. டேடி அப்படிங்குது. மறுபடியும் டேடி வந்தோடனே எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டுருக்கு பாருங்க.